லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. கடினமான காற்று குகையை ஆரியன், ப்ரூனோ, கிப் 3 பேரும் கடந்த பின்பு காட்டை அடைந்தனர். காடு மிகவும் இருட்டாகவும் அமைதியாகவும் இருந்தது. மேலே இருந்து சூரிய ஒளி மெதுவாக அவர்களின் மேல் விழுந்தது. சுற்றி இருந்த தூசிகள் அவர்கள் மேல் சிறிய நட்சத்திரங்களைப் போல நடனமாடியது. காற்றிலிருந்து ஒவ்வொரு இலையும் காற்றில் உள்ள ஒவ்வொரு கிசுகிசுப்பான ரகசியத்தை வெளிப்படுத்துவது போல் இருந்தது. ப்ரூனோ அருகில் இருந்தான். அவனது பஞ்சு போல் வால் பதட்டமாக துடித்தது. அதே நேரத்தில் கிப் ஆரியனின் தோளில் அமர்ந்திருந்தான். வழக்கத்துக்கு மாறாக அமைதியாகவும் நடுங்கும் காதுகளுடனும் நிழல்களை ஆராய்ந்தான். இந்த பண்டைய காடின் மையத்தில் அவர்கள் இதுவரை கண்டிராத மிகப்பெரிய பழமையான மரம் இருந்தது. நினைவுகளின் நரம்புகளைப் போல் பூமியில் சிக்கி வேர்கள் மேலே தெரிந்தது. ஒரு பெரிய ஓக் மரம். அதன் அடியில் அந்நியன் நின்று கொண்டிருந்தான். ஆரியனுக்கு மூச்சு முட்டியது. அந்த உருவம் மெதுவாக திரும்பியது. வில்லன் அல்ல அவன். மாறாக அழுக்குப்படிந்த கன்னங்களும் ஆர்வமுள்ள கண்களும் கொண்ட ஒரு சோர்வடைந்த இளைஞன். நீ வெகு தூரம் வந்துவிட்டாய் என்றான் அவன். குரலை குறைத்து நிச்சயமற்றவனாக சொன்னான். கிப் தனது கைகளை கட்டிக்கொண்டு அவனையே பார்த்து கொண்டிருந்தான். ப்ரூனோ குறைப்பதா அல்லது அந்த இடத்தை விட்டு அசைவதா என்று தெரியாமல் ஒரு மென்மையான உருமலை செய்தான். ஆரியன் முன்னோக்கி நடந்தான். நீ ஏன் வரைபடத்தை எடுத்தாய் என்றான் அவன். அந்நியன் காகிதத்தாளை பிடித்துக்கொண்டு மங்கலான வெளிச்சத்தில் லேசாக உழைந்தான். நான் அதை திருடவில்லை. நான் அதை தேடிக்கொண்டிருந்தேன், உன்னைப் போலவே. அது என்னை என் வீட்டிற்கு அழைத்துச் செல்லும் என்று நினைத்தேன் என்றான் அவன். திடீரென்று பூமி குலுங்கியது. அவர்களுக்கு கால்களின் கீழே நிலம் விரிசலடைய தொடங்கியது. பெரிய ஓக் மரத்தின் வேர்கள் நடுங்கின. அருகிலிருந்து ஒரு சுரங்கப்பாதை தென்பட ஆரம்பித்தது. அவர்கள் இதற்கு முன்பு அந்த சுரங்கப்பாதையை கவனித்ததே இல்லை. அவை இடிந்து விழத் தொடங்கியது. ஓடு என்று கிப் ஆரியனின் தோளிலிருந்து குதித்து கத்தினான். பழங்கால சுரங்கப்பாதையில் பாறைகளும் மண்களும் மழையாக பொழிந்தன. ஆரியன் யோசிக்காமல் அந்நியனின் கையை பிடித்துக்கொண்டு ஓடத் தொடங்கினான். ப்ரூனோ இடிபாடுகளில் சிக்க முயன்றபோது அந்நியன் விரைந்து சென்று அவனை பின்னுக்கு இழுத்தான். இப்பொழுது அவர்கள் 4 பேரும் வேகமாக ஓடி தட்டு தடுமாறி அந்த குகையிலிருந்து வெளியே வந்தனர். சுரங்கப்பாதை முழுவதுமாக இடிந்துவிட்டது. காற்றில் தூசும் கல்லும் எங்கும் பறந்தன. அவர்கள் அந்த பெரிய ஓக் மரத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டனர். காடு மிகவும் அமைதியாக இருந்தது. ஆரியன் முதலில் எழுந்து உட்கார்ந்து இருமியபடி அந்நியனை பார்த்தான். அந்நியன், நீ கிப்பை காப்பாற்றினாய் என்று ஆரியனை பார்த்து கூறினான். அவன், நீ ப்ரூனோவை காப்பாற்றினாய் என்று அந்நியனுக்கு நன்றி சொன்னான். முதல் முறையாக கிப் எதுவும் பேசவில்லை. தன்னைத்தானே தூசியை தட்டிவிட்டு கொண்டு அந்நியரிடம் ஒரு சிறிய ஒப்புதல் முணுமுணுப்பை கொடுத்தான். ப்ரூனோ கீழே குனிந்து அந்த இளைஞனின் முகத்தை நக்கினான். நீ இப்போது எங்களில் ஒருவன் என்று சொல்வதை போல் வாளை ஆட்டினான். ஆரியன் 2 திசைகளுக்கும் இடையில் மின்னும் ஒளிரும் வரைபடத்தை பார்த்தான். ஒருவேளை காட்டின் மையப்பகுதியை அடைய 1க்கு மேற்பட்ட பாதைகள் தேவைப்படலாம் என்று அவன் அமைதியாக சொன்னான். அந்நியன் சிரித்தான். ஒருவேளை 1க்கு மேற்பட்ட நபர்கள் கூட தேவைப்படலாம் என்றான் அந்நியன். மரங்களுக்கு பின்னால் சூரிய ஒளி கீழே இறங்க அவர்களின் முகங்களில் நீண்ட நிழல்களை பரப்பியது சூரிய ஒளி. இப்பொழுது அந்த குழு ஒன்றாக சேர்ந்து நின்றது. இனி அவர்கள் எதிரிகள் அல்ல, சிறந்த நண்பர்கள். காடு அணி அடுத்து என்ன ஆச்சரியத்தை கொண்டுள்ளது என்பதை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை. எந்த சவால்களாக இருந்தாலும் அவர்கள் எதிர்கொள்ள தயாராக இருந்தனர். தூரத்தில் மரங்களின் வழியாக ஏதோ மின்னியது. ஒருவேளை காட்டின் உண்மையான இதயம் காத்திருக்கிறதோ